Okay students, second video பாருங்க. The applications of Joule's heating effect. The applications of Joule's heating effect means already I told that the Joule's law means what? Work done WC equal to VAT. All of you see that in your book page number 115. WC equal to VAT. After that H is equal to VAT. Then H is equal to I square RT. Now what is the formula for Joule's law? Exact formula for Joule's law means H is equal to VIT, then H is equal to I square RT. Okay, ஒரு 1 mark question கேட்பாங்க, in which one of the following formula for Joule's law of heating effect அப்படின்னு கேட்கலாம். Option A, H is equal to VIT. Option B, H is equal to I square RT. Option C, both A and B. And option D, none of the above. நீங்கள் என்ன எழுதுவீங்க? யாருக்கா ஐடியா இருக்கா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூல்ஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மார்க் சொல்லணும்னு நினச்சேன் முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில். பட் அது இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கே வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரியுதா? லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், 2.67 and 2.68 அந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இன் 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க, இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ H is equal to VAT and ஆப்ஷன் பி H is equal to I square RT and ஆப்ஷன் சி both A and B, ஆப்ஷன் டி none of the above. அப்போ இந்த கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா மட்டும்தான் ஆப்ஷன் சி இல்லாமல் கரெக்டாக எழுதுவீங்க. ஆப்ஷன் சி இல்லையா? ஆப்ஷன் சி தான் என்னது? போத்து ஏ அண்ட் பி வரும். H is equal to VITங்கிற ஃபார்முலாவும் வரும், H is equal to I square RTங்கிற ஃபார்முலாவும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The Joule's law of heating, the applications of Joule's law of Joule's heating effect, electric heaters. The electric iron, electric heater and electric toaster shown in figure. 3 டயக்ராம் நம்ம கொடுத்துருக்காங்க. in figure 2.30 கீழே வருது பாருங்கள் பின்னாடி. ஆர் some of the home applications that utilize the heating effect of current. அதாவது using heat, அதாவது we can applying current, some amount of heat energy can be produced. These are the applications அப்படின்னு சொல்கிறோம். Now என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்? these applications heating elements are made in nichrome and alloy of the nickel chromium. the nichrome இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஜென்ரலாக நீங்கள் இரும்பு எடுத்துக்கிட்டு என்னது அயன் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? இந்த கான்செப்டை செய்யலாம்ல, ஜூல்ஸ் லா கான்செப்டை அப்ளை பண்ணலாம்லன்னு கேட்கலாம். நம்ம அயன் பாக்ஸ் கொடுத்துருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஒன் எலக்ட்ரிக் ஹீட்டர், தண்ணி சுடுதண்ணி வைக்கிறது. 3வது எலக்ட்ரிக் டோஸ்டர், ப்ரெட்டை வந்து என்னது சில பேர் வீட்டில் வச்சுருக்கலாம், சில பேர் வந்து என்னது கடையில் பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக இந்த பப்ஸு பேக்கரி கடையிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பப்ஸு வந்து என்னது ஹீட் பண்ணி கொண்டாந்து சூடாக கொடுக்குறாங்களே, அது மாதிரி இதெல்லாம் வந்து என்னது தீஸ் ஆர் த எலக்ட்ரிக். அங்கே வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி அப்ளை பண்ணால் ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. when an applying electric energy or electric current, the heat energy can be produced. அவ்வளோதான். ஓகே, now ஏன் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் we are using கொஷின் கேட்கலாம். என்னென்னா எங்கே விட்டோம்? ஏன் வந்து அயன் இல்லாமல் நைக்ரோம் ஒயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. the nichrome has high specific resistance, can be heated at very high temperature without oxidation. இது அன்லைன் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், இன்டீரியர் கொஷின் அன்லைன் பண்ணிக்கங்க. என்ன சொல்கிறேன்னு, இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ்லாம் ஏன் வந்து அயன் யூஸ் பண்ணல? இது வந்து நைக்ரோம் அப்படிங்கிறது அயன் தான், அயன் காம்பினேஷன். ஓகே, பட் ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹை. அண்ட் ஆல்சோ இது டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய எனர்ஜி அதிகம், வெரி ஹை டெம்பரேச்சர். அண்டு ஆக்சிடேஷன் ஆகாது. வித்தவுட் ஆக்சிடேஷனாக என்ன அர்த்தம்? ஆக்சிடேஷன்னா கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்களா? எனி ஐடியா வாட் இஸ் ஆக்சிடேஷன்? கெமிஸ்ட்ரி சார் சொல்லியிருக்காரா ஆக்சிடேஷன்? சரி, ஓகே. ஆக்சுவல் ஆக்சிடேஷன் மீன்ஸ் வாட்? ஜென்ரலி இரும்பு துருப்பிடிச்சு போகிறது ஆக்சிடேஷன், அவ்வளோதான். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அதெல்லாம் வேணாம், ஸ்டேட்மெண்ட்டாக வரும்.
அது உங்களுக்கு லெசன் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் வந்திருக்கலாம், அல்லது பின்னாடி ஃபர்தராக வரக்கூடிய லெசன்லேயும் வரலாம் ஆக்சிடேஷன் தான் என்னன்ட்டு, அல்லது நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக அயன் இரும்பில் அயனில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகுது, காற்று தண்ணி இது ரெண்டும் பட்டு அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகுது, வேப்பரைஸாக போகிறப்ப ஆட்டம் வந்து என்ன அயனாக மாறுது. அதுதான் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆட்டம் வந்து ரிமூவல் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இரும்பு துருப்பிடிக்கிறது வந்து என்னது, ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த நைக்ரோமயர்லாம் வந்து என்ன ஆகுது, ஆக்சிடேஷனுக்கு ஈஸியாக உட்படாது. நைக்ரோமைரிஸ் இட் இஸ் நாட் அண்ட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 2.28 சம்ம பாருங்கள். இந்த 2.8 சம்ம பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் கனெக்டட் 220 வோல்ட் பவர் சப்ளை. டேட்டாவை நல்லா பார்த்துக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து 10 ஓம் கனெக்டட் 220 வோல்ட் பவர் சப்ளைனா potential difference V. Next, the supply is immersed the water 1 kg. எங்கன்னா வாட்டரில் கன்சிடர் பண்ணுறோம். வாட்டரில் சப்ளை இம்மெர்ஸ்ட் இன் வாட்டர் 1 kg 1 kg ஆஃப் வாட்டர்னா 1 kg ஆஃப் வாட்டர் அளவுக்கு கன்சிடர் பண்ணுறோம். அதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஹீட்டரை பாஸ் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு, how long the electric heater has switched on increase in its temperature from 30 degree Celsius to 60 degree Celsius. அதாவது வாட்டர் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் 30 டிகிரி செல்சியஸ், இன்கேஸ் 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறேன். எதை, 1 kg ஆஃப் வாட்டர். அப்போ ரெஸ்ட் அந்த காயில் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ், அந்த காயில் என்ன அர்த்தம், இந்த டயராம் பி இருக்குது பாருங்கள், அந்த டயராம் பி டயராம் இருக்குல்லையே எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 220 வோல்ட். ஓகே, இப்போ என்ன கொஷின் கேட்குறான் பாருங்கள். கொஷின் என்ன கேட்குறான், எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் கனெக்டட் 220 வோல்ட் டு பேட்டரி, பவர் சப்ளை இஸ் இம்மர்ஸ்ட் 1 kg. How long the electric heater has to be watched on increase in temperature from 30 degree Celsius to 60 degree Celsius. How long the electric heater வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் வாட்டர் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா? எவ்வளோ கரண்ட் அங்கே உள்ள இன்புட்டாக கொடுக்கணும்னு மீனிங். சரியா? அது ஹவு லாங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், இந்த வந்து டைம், இது வந்து என்னது டைம், ஹவு லாங் டைம். 30 டிகிரி செல்சியஸ்னால் 60 டிகிரி செல்சியஸாக மாறுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு. சரி, இந்த கொடுத்துருக்க டேட்டாவை என்ன பண்ணுங்கள், we can apply the formula according to this Joule's law. டேரெக்டாக என்னது Joule's lawனுடைய ஃபார்முலா, H is equal to I square RT. the current passes to the electrical heater 220 வோல்ட். ஏன் இங்கே வந்து 220 வோல்ட் டிவைடட் பை 10 ஓம் போடுறோம், எனி ஐடியா யாருக்காவது ஐடியா இருக்கா? the current I is equal to V by R. ஓகே, இப்போ V is equal to potential difference 220 வோல்ட். next resistance R is equal to 10 ohm. so 220 divided by 10, அப்போ கரண்ட்டோட வேல்யூ 22 ampere. okay, next the heat produced in the 1 second by the electrical heater H is equal to I square R. okay, how much amount of heat produced in 1 second by the electric heater அப்படின்னா T is equal to இங்கே 1 second கன்சிடர் பண்ணுறோம். இங்கே வந்து ஃபார்முலா கேட்கலாம், இந்த இடத்துல ஏன் சார் நீங்கள் டீ போடல அப்படின்னு. எங்கே டீ போடல, நான் இந்த இடத்துல H is equal to I square RT தானே ஃபார்முலா, இங்கே ஏன் நீங்கள் டீ போடலை அப்படின்னு கேட்கலாம். டீ வந்து என்ன சொல்கிறாங்க, 1 செகண்டாக இருந்தால் என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம ஒரு இமேஜின் பண்ணுறோம். ஸோ H is equal to I square R. வாட் இஸ் H நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? வாட் இஸ் I is equal to 22. இந்த 22 இங்கே அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் 22 into 22 இன்ட்டு ஆரோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 10. அப்போ 22 into 22 into 10 is equal to 4840 joule. that is equal to the final answer 4.840 kilojoules. that is heat energy. in fact the power rating of this electrical heater is 4.84 kilowatt. okay, heat energy. the amount of heat energy increased the temperature 1 kg of water from 30 degree Celsius to 60 degree Celsius. இதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க, given some டேட்டாவில். ஓகேவா? சரி, இப்போ the amount of heat energy அப்படின்னா the amount of heat energy அப்படிங்கிறப்ப
ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் நம்ம 12th புக்கில் இது வரைக்கும் நம்ம படித்த டாப்பிக்கில் அதுக்குண்டான ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே 11th நீங்கள் படிச்சிருக்கீங்களா? 11th நம்ம படிச்சிருக்கோம். Q = ms × ΔT அப்படின்றோம். ஹியர் m = 1 kg, அதாவது மாஸ், வாட்டரோட மாஸ், நீரினுடைய அளவு. S = 4200 ஜூல் kg/1 கெல்வின் பவர் -1. அது வந்து என்ன சார்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சம்மில். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 115 முன்னாடி சம்ம சொல்யூஷன் பாருங்கள், சொல்யூஷனுக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்தது ΔT சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர், இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே 30. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா Q கிடைக்கும். இப்போ Q = 126 kJ. The time required to produce this heat energy T = Q/I²R அப்படி. இங்கே பாருங்கள், இதில் T = Q/I²R இருக்கு இல்லையா? இப்போ இங்கே வந்து நமக்கு டைம் தான் கால்குலேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? டைம் தான் கால்குலேட் பண்ணணும். Time required to produce the heat energy means T = Q/I²R. Q ஓட வேல்யூ 126 × 10⁻³ divided by the I²R ஓட வேல்யூ இங்கே என்ன பண்ணுறோம்? I × 22 × 22. R ஓட வேல்யூ 4.84 சம்திங் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். 4.84 kW. அதை அப்ளை பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி மோர் ஆர் லெஸ் 26.03 செகண்ட்ஸ் வருதான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த வாட்டர் எவ்வளோ டைம் எடுத்துக்குதான்? 26.03 செகண்ட்ஸ் எடுத்துக்குதான். எதுக்கு? 26 நிமிஷம் 3 செகண்ட் 03 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டரை ஹீட் பண்ணோம்னா 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ஆகுது? வாட்டர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்றோம். அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபியூசஸ். The fuses as shown figure 2.31 are connected in series circuit that protect the electrical device from the heat developed by the passage of excessive current அப்படின்றோம். எக்ஸசிவ் கரண்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா நார்மலாக கரண்ட்டு போகிறது வேறு, திடீர்னு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு வருது, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சுன்றோம். ஃபியூஸ் போயிடுச்சுன்னா என்ன மீனிங் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட்டு. The short length of the wire made to low melting point மெட்டீரியல் அப்படியே அலைன் பண்ணிக்கங்க. லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு அலைன் பண்ணிக்க. லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இட் மெல்ட்ஸு பிரேக். எது பிரேக் ஆகுது? சர்க்யூட்டு பிரேக் ஆகுது. இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. அது இந்த ஃபியூஸ் ஒயர் இருக்கு இல்லையா? அந்த ஃபியூஸ் ஒயர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லெட் அண்ட் டின் அப்படின்ட்டு. லெட் அண்ட் டின் யூஸ்டு ஃபார் ஃபியூசஸ் when the current rating below 15 ampere. பிலோ 15 when current நார்மலாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்ப when rating the flow of current வந்து என்னது 15 ampere பிலோவாக இருக்கிற நார்மலாக அந்த இப்போ ஃபியூஸ் ஒயருக்குள்ளே பாஸ் ஆகும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், when the current rating the above 15 ampere the copper wires are used. இப்போ நம்ம நார்மலாக வந்து 15 ஆம்பியருக்கு காப்பர் ஒயர் ஜென்ரலாக கரண்ட்டை வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறோம். அதை அலைன் பண்ணிக்கங்க. நம்ம வீட்டில் ஒயர் இருக்கு இல்லையா? அந்த ஒயரை வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒயரை கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் இருக்கும். ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க் பண்ணுறப்போ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரியா? நீ இப்போ நல்லாகிற கரண்ட்டு போயிட்டுருக்கப்போ அந்த ஒயர் என்ன இருக்குதுன்னு சொல்லி நோண்டிக்கிது பார்த்துறாத, ஷாக் அடிச்சிடும். சரியா? பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு இந்த காப்பர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் யூஸ் பண்ணுறோம்னா இட் இஸ் இன் லோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹை கண்டக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காம்பினேஷன் the only disadvantages with the above fuse that one fuse wire burnt due to the excessive current. They need to be replaced. Nowadays in house circuit breakers என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கு ட்ரிப்ஸு are used instead of whenever there is an excessive current produces the faculty of the wire connections. The circuit breakers switch opens. After repairing the faculty, the connections we can also circuit breaker switch. It is on in the figure 2.32. நான் என்ன சார் கடகடன்னு படிச்சிங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். இப்போ டயக்ராம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஃபியூஸ் ஒயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள் டே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் கடன் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஃபியூஸ் ஒயர் வந்து ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ஃபீஸ் கட்டை பார்த்துருக்கியா இல்லையா? ஃபீஸ் கட்டில் இதுதான் பேஸு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டு கான்டாக்ட், இந்த ரெண்டு கனெக்டரையும் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபியூஸ் ஒயர் இருக்கும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாரு ஃபியூஸ் ஒயர், இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபியூஸ் ஒயர். அது வந்து இட் இஸ் வெரி வெரி தின். அந்த தின் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அண்டு டின் அந்த காம்பினேஷனை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிறப்ப, கரண்ட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிறப்ப மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூஸ் போய்ட்டுன்றோம், இந்த ஒயர் பிரேக் டவுன் ஆயிரும், கட் ஆயிரும். ஒயர் கட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த மாற்றிட்டு எங்கே மிஸ்டேக்ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்யூட்டு ஃபியூஸை ஏதாவது சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டு நார்மலாக வரும். இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. என்ன தெரியுமா அட்வான்ஸு? சர்க்யூட் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டோ அல்லது ஓவர்ஃப்ளோ கரண்ட்டு வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ட்ரிப்பு என்ன ஆயிரும், இந்த மாதிரி ட்ரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி என்னது நவடேஸ் என்னது வி ஆர் யூஸிங் ட்ரிப்ஸு. இந்த ட்ரிப்பு என்ன ஆகிடும்னா, இந்த ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு ஒன்று எல்லாமே ஆனில் இருக்கும், ஒன்று மட்டும் என்ன ஆயிரும் ஆஃபில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? இந்த ட்ரிப்பு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படிம்பாங்க. ஓகேவா? இந்த ட்ரிப்பு ஏதாச்சும் எல்லாருமே கீழே இருந்தால் ஆஃபு, மேலே இருந்தால் ஆனு. இப்போ இதை ரெண்டு வந்து ஆனில் இருக்கும், இந்தாண்ட ரெண்டு ஆனில் இருக்கும், நடுவில் ஒன்று மட்டும் ஆஃபில் இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் ஏரியாவில் மட்டும் என்ன ஆயிருக்கும், கரண்ட் கனெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃபர்னேஸ். எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, தமிழில் எழுதிக்கிங்க, தூண்டல் உலைன்னு போடலாம். இது வந்து மைக்ரோவேவ் அவன் மாதிரி தான் இதுவும். த ஃபர்னேசஸ் ஆஸ் ஒன் here 2.33 are used to manufacture a large number of technology. The important materials such as steel, silicon, carbide, quartz, gallium, arsenide, etc. இது வந்து எதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ். The combination of materials steel, silicon, carbide, quartz, gallium, arsenide, okay, to produce a temperature up to 1500 degrees Celsius. 1500 degrees Celsius. Next one, the molybdenum and nichrome wire can found in a silica tube is used. இங்கே வந்து molybdenum nichrome wire found in a silica tube used. The carbon arc furnaces produce temperature up to 300 degrees 3000 degrees Celsius. சரியா? கார்பன் ஆர்க்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த லேத்து பட்டையில் வெல்டு வைக்கிறாங்கல்ல, அதை பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? அது வெல்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீட்டமாக கருப்பு கலர் குச்சின்னு வச்சுருப்பான். இது என்ன ஆகுன்னா, அந்த குச்சை வந்து ஏதோ வெல்டு வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், பொறியாக பொட்டாசு மாதிரி வெளிச்சம் வரும். அதை பார்க்கக்கூடாது டேரெக்டாக, பார்த்தா சீக்கிரம் கண்ணை போயிடும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கார்பன் ஆர்க் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபர்னேசஸ் அப்படின்னு சொல்கிறேன். இட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு 1000 degree Celsius 3000 degree Celsius டெம்பரேச்சர் கூட என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ 1500 degree Celsius ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து என்னதுன்னா சிலிக்கான், கார்பைடு, குவாட்ஸு, கேலியம், ஸ்டீல். ஓகேவா? இது எல்லாமே ஜென்ரலாக இட் இஸ் ஆஸ்க்டு ஃபார் 1 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த பேரா ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் லேம்ப். இந்த எலக்ட்ரிக் லேம்புங்கிறது சாதாரண நம்ம வீட்டில் 40 வாட்ஸ் பல்ப் இருக்கு இல்லையா, குண்டு பல்ப் இருக்குல்ல, 40 வாட்ஸ் பல்ப்பு அல்லது 60 வாட்ஸ் பல்ப்புன்னு சொல்கிற மாதிரி பல்ப் டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்ப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இங்கே பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்ப் இருக்கு இல்லையா, அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்பில் உள்ளே வந்து இன்னட் கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து இன்னட் கேஸ் தெரியுமா? All of you, what are the inert gas? Inert gas என்ன தெரியுமா? மந்த வாயுக்கள் அர்த்தம் தமிழில். நம்மளை மாதிரியே மந்தமாக இருப்போம், ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்னா, மந்தம்னா என்ன அர்த்தம்? அந்த கேஸ் எல்லாம் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா அது என்ன ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது. மந்தமாக ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். அதான் என்ன சொல்கிறோம், இன்னட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜனான் அப்படின்னு சொல்கிறோம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜனான். ஓகே, தீஸ் ஆர் த இனட் கேஸஸ். இந்த இனட் கேஸஸ் தான் எங்கே ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டியூப்பில், இந்த பல்பில். எந்த பல்பில்? இந்த பல்பில்.
இன்சைடு த பல்பு இன்னர் கேஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கான். அப்போ தான் அது என்ன ஆகாது அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜியோ ஹீட் எனர்ஜி எது வந்தாலும் என்ன பண்ணாதுன்றான், ரியாக்ட் ஆகாமல் அப்படியே வெறும் அமைதியாக இருக்கும். இன்னர் கேஸ் மட்டும்தான். வேறு எந்த கேஸாவது ஃபில் பண்ணால் அது வெடிச்சிருக்கும். என்ன சொல்கிறேன் புரியுதா? சரி, ஓகே. Now see, it consists of a tungsten filament. The melting point is 3380 degrees Celsius. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் அந்த சுருள் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா பல்பை வீட்டில்? 10 நாள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லே கம்பி சுருள் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். இட் இஸ் வெரி ஸ்மால் ஒன். அது வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டெம்பரேச்சர் 3380 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் தாங்கும். நம்மளால் 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரே என்ன ஆயிடுது, வாட்டர் வேப்பராக போயிடுது. அப்போ 3350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த டெம்பரேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணும், தாங்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? kept inside the glass bulb and heated the incantation by current. incantation என்ன அர்த்தம் அப்படி அன்லைன் பண்ணிக்கோங்க. இன்கேண்டிஷன் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா நன்கு ஒளியூட்டப்பட்ட அது போய் அன்லைன் பண்ணிக்கோங்க, எழுதிக்கங்க. இன்கேண்டிஷன் என்னது? இன்கேண்டிஷன் தான் நன்கு ஒளியூட்டப்பட்டன்னு அர்த்தம். இன் இன்கேண்டிஷன் எலக்ட்ரிக் லேம்ப் ஒன்லி 5% of electrical energy. Next, it is 5% of electrical energy is converted into light and the rest is wasted as the heat. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த இன்கேண்டிஷன் லேம்ப் எலக்ட்ரிக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம 100% எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம்னா ஒன்லி 5% ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட்டு. அப்போ ரிமைனிங் 95% என்னவாக தான் போகுது, ஹீட் எனர்ஜி தான் வெளியே வருது. தம்பி, குண்டு பல்ப் இருக்கு இல்லையா, 40 வாட்ஸ் பல்ப் இருக்கு இல்லையா உங்கள் வீட்டில், அந்த பல்பை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் எரிய விட்டுட்டு பல்பு கிட்ட போய் வெளியில் இந்த இடத்துல டச் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல போய் டச் பண்ணுங்கள், லைட்டாக பல்பு சுடும். பார்த்துருக்கீங்களா? இந்த பர்டிகுலர் ஏரியாவில் டச் பண்ணுறப்போ லைட் என்ன ஆகும் அரவுண்ட் த பல்பு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹீட் எனர்ஜி. அதேமாதிரி நம்ம வீட்டில் ஃபேன் ஓடும், 2 மணி நேரம் ஃபேன் ஓடிடுது, ஃபேனை ஆஃப் பண்ணிடுற, ஃபேனை டச் பண்ணுற, அப்போ என்ன ஆகுது, ஹீட் இருக்குமா? ஃப்ரிட்ஜு நாள் ஃபுல்லாக ஓடுது. ஃப்ரிட்ஜு வந்து என்னவா மாறுது, நாள் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு கரண்ட்டில். ஃப்ரிட்ஜு மேலேயே சைட்லேயே தொட்டோம்னா ஹீட் எனர்ஜி நம்ம வி கேன் ஃபீல் என்னது, ஹீட் எனர்ஜி. அப்போ த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் அப்படின்னா இட்ஸ் 2 ஃபார்மாக எனர்ஜி மாறும். ஒன் இஸ் நம்ம என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோமோ, லைட் எனர்ஜியாக யூஸ் பண்ணுவோம். அனதர் ஒன் பர்பஸ் வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்க, மைண்டில் வச்சுக்க. The electric discharge lamp, electric building and the electric arc also utilize the heating effect of current as shown in figure. Okay, next one, the 2.7 thermoelectric effect. The thermoelectric effect means what? Conversion of temperature difference into electrical voltage and vice versa. It's known as thermoelectric effect. Conversion of temperature differences into electrical voltage and vice versa is known as a thermoelectric effect. Okay, the thermoelectric device generate voltage when there is a temperature difference on each side. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we are considered two different metals or two different junctions. அப்போ டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகிறப்ப என்ன ஆகும், some amount of electrical voltage is supplying on a given the electrical circuit. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரே ஒரு கொஷின் பண்ண டைம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ 20 மினிட்ஸ் போட்டேன், செகண்ட் வீடியோவும் ரொம்ப நேரம் போட்டேன்னு நினைக்காதீங்க. சீபெக் எஃபெக்ட்டு, சரி ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். இந்த தெர்மோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா சீபெக் எஃபெக்ட். ஓகே, சீபெக் எஃபெக்ட். ஓகேவா? இன்னும் நம்ம நடத்த வேண்டியது இன்னும் லாஸ்ட்டு ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்ன நடத்த வேண்டியது லாஸ்ட்டு ஒரு பேஜ் தான் இருக்குது. அடுத்த கிளாஸில் we will discuss what சீபெக் எஃபெக்ட்டு
தாம்சன் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட். இது 3 எஃபெக்ட் முடிச்சிட்டோம்னா அப்புறம் 1 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எது வரைக்கும் முடிச்சிருக்கேன்னா இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். த கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் வைஸ் வெர்சானா, தட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆகிறப்ப, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் வந்து சப்ளை ஆகுது. எங்கே எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் சப்ளை ஆகுதுன்னா கிவன் சர்க்யூட்டில். இந்த கிவன் சர்க்யூட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து என்னது, இந்த சர்க்யூட் டயக்ராம். ஓகே, இன் திஸ் கொஸ்டின் we will discuss it later. Okay, next classல we can discuss it. Okay, all of you will understand this today's topic. இந்த டாபிக் இன்றைக்கி எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணிக்கிறேன். கிளாஸை கொஞ்சம் ப்ராப்பராக கவனிங்கப்பா. ரொம்ப அதி புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட்டு வந்து பார்த்து எனக்கு எழுதி அனுப்பிச்சிட்ருக்கீங்க. சரியா? எவன் ஒருத்தன் தப்பு இல்லாமல் டெஸ்ட் எழுதுறானோ அவனை என்னது கண்டிப்பாக பார்த்து தான் எழுதி அனுப்புகிறான்னு அர்த்தம். சரியா? சரி, அது இந்த இது வேண்டாம், நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறப்ப பேசிடுறேன். சியும்.